ஆனா தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள்னா அது அலட்சியம். அவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. இப்படித்தான் மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், அது என்ன தாஜ்மஹாலா இல்லை தஞ்சை பெரிய கோயிலா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். இந்த அளவில் தான் தமிழ்நாட்டு மேலையும் திருப்பத்தூர் மேலையும் அவங்க அக்கறை இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை பண்ற பிரதமர் அவர்கள் திமுக மிக மோசமான நிர்வாகம் செய்வதாக நேற்று சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு, செய்தி போட்டிருக்காரு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. தமிழ்நாட்டுக்கு வர அமைச்சர்கள் எல்லாரும் இப்படித்தான் எதையாவது பேசி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்க. சில நாள் முன்னாடி தான் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இதே மாதிரி பேசினதுக்கு ஒன்றிய அரசுடைய தரவுகள், டேட்டா, ஆய்வறிக்கைகள், தரவரிசை பட்டியலை வச்சு நான் பதிலடி கொடுத்தேன். தமிழ்நாட்டில் எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, எத்தனை பிரிவில் எந்த மாநிலமும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். பிரதமர் மோடி அவர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு பேசட்டும். குறைந்தபட்சம் பட்ஜெட்டுக்கு முன்ன ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை அதையாவது எடுத்து புரட்டி பாருங்க பிரதமர் அவர்களே. பிரதமர் அவர்களே, உங்க அறிக்கையும் பார்க்காம ஐநா போன்ற உலக அமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய விருதுகளையும் பார்க்காம சும்மா தேர்தலுக்காக ஒரு மாநிலத்துக்கு எதிராக எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. பாஜகவை சேர்ந்த மோடி அப்படி பேசினா நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆனால் நாட்டினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய பிரதமர் இப்படி பேசக்கூடாது. அது நீங்க வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. இந்தியாவிலேயே அதிக அளவிலான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இது மக்கள் மனசுல இடம் பிடித்திருக்கக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு. அதுக்கு எடுத்துக்காட்டாக வேற எங்கேயும் நான் அலைய வேண்டியதில்லை. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே நான் கண்கூடாக பார்த்தேன். பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய் உரிமை தொகை அட்வான்ஸா போட்டோம் இல்லையா, வந்து சில உங்களுக்கெல்லாம். அடுத்த நாள் ஜோலார்பேட்டையிலிருந்து திருப்பத்தூர் போற வழியில் தாமலேரி முத்தூர் என்ற ஊர்ல மேகலா என்கிற ஒரு சகோதரியின் வீட்டிற்கு திடீர் சந்திப்பா நான் போனேன். யாருக்கும் தெரியாது, கூட இருக்க அதிகாரியும் தெரியாது. திடீர்னு சொன்ன டக்குன்னு வீட்டுக்குள்ள போனேன். என்னம்மா அரசின் திட்டங்கள் எல்லாம் கிடைக்குதா, நேற்று 5000 வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, மாசம் 1000 வருது, நேற்று 5000 வந்துருச்சு, எங்க பசங்களுடைய படிப்பு செலவுக்கு இது உதவியா இருக்கு, என் பையன் காலேஜில் படிக்கிறான், தமிழ் புதல் திட்டத்தில் அவனும் மாசம் 1000 ரூபாய் வாங்குறான், இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டரும் கொடுத்துட்டாங்க, நான் முதல்ல பயிற்சியும் கிடைக்குது, நானும் மகளும் விடியல் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் போறோம் என்று இந்த வடார்காடு மண்ணுக்கே உரிய வட்டார வழக்கில் ரொம்ப அழகா சொன்னாங்க, இயல்பா சொன்னாங்க. வீடியோ கூட இருக்கு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உரிமை தொகை, லேப்டாப், கட்டணமில்லா திறன் பயிற்சி, கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் நேரடியாக போய் சேர்ந்திருக்கு. குறுக்க எந்த இடைத்தரகரும் கிடையாது. ஊழல் முறைகேடுன்னு கூட எதிர்கட்சிகள் யாரும் பேச முடியாது. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி எல்லாமே கிளீனா நீட்டா அரசோட அக்கௌண்ட்ல இருந்து மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேருது. இன்னைக்கு காலையில் நான் எப்பவும் காலையில் வாக்கிங் போகிறது உண்டு. தேர்தலுக்காக போகிறது இல்லை. சென்னையில் இருந்தால் எங்கே வெளியூர் நிகழ்ச்சிக்கு போனால் 1 மணி நேரமாவது வாக்கிங் போயிட்டு தான் வருவேன். அதனால தான் இப்படி இருக்கேன்.
அந்த அந்த நிலையில் நான் இன்னைக்கு காலையில் கேவி குப்பத்தில் வாக்கிங் போனேன். அந்த கேவி குப்பத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு பெற்ற ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு போனேன். என்னை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உங்கள் டிவியில் வந்துச்சு. அது நிகழ்ச்சியில் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்படி களத்தில் நின்று தினமும் மக்களை சந்திக்கிற அனுபவத்தில் சொல்றேன், இந்த தேர்தலையே மக்கள் எப்படி அணுகிறாங்கன்னு தெரியுமா? திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கான நன்றி அறிவிப்பு விழாகத்தான் 2020 தேர்தலில் மக்கள் பார்க்கிறாங்க. இதான் உண்மை. அவங்களுடைய மகிழ்ச்சிய நன்றிய வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23 பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலையோட இந்த நேரத்தில் நாம் இதை எதிர்கொள்கிறோம். அதுக்கு முழு காரணம் அரசினுடைய சாதனை திட்டங்கள். இந்த ஆட்சியில மக்களை தேடி போகுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மருந்துகள், பிபி, பிளட் பிரஷர், சுகர் டெஸ்ட், பிசியோதெரப்பி சிகிச்சை எல்லாம் வீடு தேடி கிடைக்குது. இல்லம் தேடி கல்வி வந்துடுச்சு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள், உங்களை தேடி உங்கள் ஊரில், மக்களுடன் முதல்வர், இதெல்லாம் பல ஆண்டுகளாக தீர்வு கிடைக்காத பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அரசின் அடிப்படை சேவைகளை பெறுவதற்கு அரசு அதிகாரிகளை மக்கள் தேடி அலையாம எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளையும் ஒரே இடத்துல வர வைக்கிறோம். நலங்காக்கும் ஸ்டாலின் முகாம்ல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மருத்துவர்கள் அனுப்பி முழு உடல் பரிசோதனை பண்றோம். தாய் மாணவ திட்டத்தில் வயசானவங்களை தேடி போய் அவங்க வீட்டிலேயே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்கிறது. உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தில் மக்களோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்னு கேட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் காய்கறிகளோடு சுவையான காலை உணவு கிடைக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த ஆட்சி தானே என்னாலும் தொடரணும்? சொல்லுங்க, தொடரணுமா வேணாமா? தொடரணும். இதுக்கு முன்ன எந்த காலத்திலேயாவது இவ்வளவு திட்டங்களை மக்களை தேடி போறதை பார்த்திருக்கீங்களா?